சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் ஆத்தங்குடி அந்த ஊரில் நலம் தரும் ஷிரடி சாய்பாபா கோயில் இன்னைக்கு திறக்கிறாங்க. அதுக்கு நாங்கள்லாம் எல்லோரும் வந்திருக்கோம். நடிகைகள் மற்றும் இங்கே உள்ள அனைத்து மக்களும் வந்திருக்காங்க. புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் சாயங்காலம் பாடுறாங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, இந்த ஊரில் நாங்கள்லாம் ஷூட்டிங் வருவோம். அது மட்டும் இல்லை, இது டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே வந்து சாய்பாபா வந்து முதல்ல வச்சுருக்காங்க. நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப அவங்க கனவுல வந்து இவங்களை வந்து கும்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கூட எங்கேயாவது போனால், அந்த விசேஷங்களுக்கு போனால் ஒரு சாய்பாபா கொண்டு போய் அவங்களுக்கு பரிசாக கொடுப்பேன். திடீர்னு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி. ஐயா சண்முகம் ஐயா அழகம்மையார் கட்டியிருக்காங்க. அவங்க பங்காளி எல்லாரும் சேர்ந்து கட்டிடுறாங்க. அவங்க நீடு ஓடி வாழ்கின்ற முகத்துக்கு சார், இப்போ மற்ற நடிகர்லாம் வந்து இப்போ கடையில் போகலாம், ஷாப்பிங் பெரிய வெளியில வர்றாங்க. நீங்கள் ஒரு நடிகர் வந்து கோயில் இருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? கடவுளுங்கும் போது எனக்கு எல்லாம் ஒன்று தான். கடவுளுங்கும் போது திருப்பதியாக இருந்தாலும் ஒன்று தான், எனக்கு முனீஸ்வராக இருந்தாலும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். அதுக்கு பாபா கோயில் நான் மதுரைக்கு வந்தேன். ஆட்சி வந்து கூப்பிட்டாங்க. அதனால் நான் ஒத்துக்கிட்டு இங்கே வந்தேன். சாத்தங்குடி இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களுடைய சினிமா வாழ்க்கை பாதை எப்படி போயிட்டு இருக்கு? சினிமா வாழ்க்கை போயிட்டே இருக்கு. 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரசியல் எப்படி? இப்போ ரஜினி பேர் விஜய் வந்து அவர் அம்மாவுக்கு ஒரு சாய்பாபா கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு சாய்பாபா இருக்கு. எல்லாரும் கெட்டுட்டோம். சரி சார், அது இந்து கோயில் இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஆண்கள் மட்டுமே பங்கெடுக்கக்கூடிய வித்தியாசமான கோயில் திருவிழா. நேர்த்திக்கடனா கோயிலேயே வளர்க்கப்பட்ட 125 ஆடுகள் பலியிடப்பட்டு 2000 கிலோ அரிசியில பிரம்மாண்டமான முறையில அசைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.